ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது உருளைக்கிழங்குல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சீவி எடுத்திருக்கேன். சீவி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு நல்ல சுத்தமான துணியில் நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமா கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம உருளைக்கிழங்குல அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மைதா, கார்ன்ஃப்ளோர், கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்குங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம போடும்போது கம்மியாக இருக்கும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. இதில் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இது நம்ம உப்பு போட்டிருக்கால அதே வந்து தண்ணி மாதிரி கொஞ்சம் லேஸ் ஆகிடும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்காம இருந்தால் தான் கரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ண கரெக்டாக வரும். நான் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, அப்படி தான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன், அந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி போட்டுக்கலாம். இப்போ வந்து மழை காலமாக இருக்குது. ஈவினிங் டைமில் ஏதாவது சூடாக சாப்பிடணும் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி டைம் ஒரு டீ குடிக்கிற டைமுக்கு நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம செய்யணும், ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உருளைக்கிழங்குல ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட. அப்புறம் இது செய்யும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடுப்பு வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணோன்னா இது வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் வேகாது. உள்ள கார்ன்ஃப்ளவர் நம்ம மைதாலாம் போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டால் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ மற்றதையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட சேனலில் கொஞ்ச நாள் வீடியோஸ் போடாமல் இருந்தேன். இனிமேல் வீடியோ ரெகுலராக போடுவேன். ஸோ என்னோட சேனலை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட உருளைக்கிழங்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.